ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு நேரம் வணக்கம். டோட்டல் 24 மணி நேரம். இது என்ன இவ்வளோ பெரிய சட்டியில் வெறும் திரிகிறதா போட்டுச்சிருக்கீங்க? கடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று. அது உனக்கு தான் குழம்பெல்லாம் ஊற்றி கொடுத்தேன் மத்தியானத்துக்கு சாப்பிட. வெறும் காயா இதுவாக போட்டுச்சிருக்கீங்க? ஆமாம். இது என்ன சிவத்தனை? நண்டு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதோட கை கால் தான் மிதக்கும் நிறைய. சரி, இந்த சட்டி எங்கேருந்து வாங்கினீங்க? இவ்வளோ ஆழமாக அகலமாக உள்ளது? அது இஷ்டம் கலங்குமர வேகட்டுமேன்ட்டு அதில் போட்டேன். இந்த சட்டியில் கறி குழம்பு வைக்கணும், மட்டன் குழம்பு. ஒரு நல்ல திருப்தியாக சாப்பிடலாம்னா இதெல்லாம் சாப்பிட முடியாது. கூட வச்சுலாம் வச்சுக்கணும், சாப்பிட முடியாது. என்ன பண்ணுறீங்க இங்கே? இந்த வெங்காயம்லாம் கொட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெள்ளைப்பூடு. அதுதான் வெள்ளைப்பூடு 1/2 கிலோ எவ்வளோன்னு வாங்கினேன்? 1/2 கிலோ 80 ரூபா. சந்தையில் வாங்கினது 1/2 கிலோ 80 ரூபா. மாவுக்கு ஒரு கரண்டி அந்த அதில் மாவை குவளையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன மம்மி, சாமான்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா அது சிதறி கிடக்கு? எந்த சாமான்? இந்த இதெல்லாம் தட்டை வைக்கிற ட்ரேலாம் கூட்டியிருக்கீங்களோ? ஆமாம், எல்லாம் கூட்டினேன். இன்னைக்கு எடுத்து கூட்டிட்டு கிச்சன்லாம் தொடச்சி விட்டேன். முழுகுனீங்களா? கிச்சன் முழுகுனேன். அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே வேலை சரியாக இருந்துச்சு. அப்புறம் தண்ணி இந்த பைப்பில் வந்துச்சு, இந்த பைப்பில் வந்துச்சு. அந்த அவங்க போட்டிருக்காங்களே புதுசாக பைப்பு, ஊதா பைப்பில் தானே? ஊதா பைப்பில். ஆமாம், அதில் தானே இப்போ வருது. ஆமாம், அதில் வந்துச்சு. அதில் வந்து தண்ணி ஒரு 4 குடம் பிடிச்சேன். எல்லா குடம் தண்ணியும் செடிகளுக்கு ஊற்றிவிட்டு 4 குடம் தண்ணி பிடிச்சேன். ஒரு குடத்தை தான் இங்கே கொண்டாந்து வச்சேன். மீதி 4 குடமும் அங்கே வச்சுட்டேன். 3 குடம் இங்கே உள்ளே வச்சுட்டேன். நீ இருக்கையில தான் மாற்றி குடிக்க மாட்டோம். 4 கிலோ மாற்றி குடிச்சிருவேன், என்ன கஷ்டப்பட்டாலும். அந்த தட்டை அதுக்கு மூடாதீங்க. சோம்பேறி இல்லை, நான் தட்டை அதுக்கு மூடாதீங்க, அப்புறம் சூடாக எடுக்க முடியாது. இல்லை, நிறுத்திடுறேன். அடுப்பு ரொம்ப கொதிச்சிச்சுன்னா வேஸ்ட்டாக இருக்கும். தம்பி ஒரு இது பாரு, அதில் தான் இருக்கும். பள்ளிக்கு நம்ம நண்டு குழம்பு எப்படி இருந்துச்சு? நண்டு குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதில் பிஞ்சு நண்டுனால சதையே இல்லை. ஆனால் அது காலில் இருக்கு. கால் குண்டு குண்டான காலாக போட்டேன். காலில் இருக்கு சதை. உடம்புலேயே சதை இல்லைன்னா காலில் மட்டும் பிடிக்கும். அது வேற நண்டு விட்டு காலில் இருக்கு. பெரிய நண்டா வித்து விட்டு சின்ன நண்டை கொண்டாந்துருக்கேன். பெரிய நண்டோட கால் தான் இது. சளிக்கு பரவாயில்லையா? சளிக்கு பரவாயில்ல, ஆனால் காரமாக இருக்கு. அல்சருக்கு இவங்களுக்குலாம் ஒத்து வராது. மிளகு நண்டுக்கு வந்து எப்போவும் மிளகு ஜீரகம் போடணும், இஞ்சி இது 3 போடணும். மிளகு ஜீரகம் இஞ்சி 3 அரைச்சி ஊற்றணும். அப்போதான் குழம்பு நல்லா இருக்கும். காரமாக இருக்குமா? காரமாக இருக்கும். அந்த குழம்புக்கே அதே டேஸ்ட்டு. நண்டு குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். நண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இறால்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதை சமைச்சா எவ்வளோ வாங்கினாலும் இவ்வளோ தான் இருக்கும். ஆளுக்கு 2 பீஸ் தான் வச்சுக்கிற மாதிரி. அதுதான் நல்லா தான் இருக்கும். அதுவும் 1 கிலோ வாங்கினாவே கொஞ்சம் தான் இருக்கும். அது சுருங்கிடும். இறால் விலையும் கூட 1 கிலோ 600 ரூபா 700 ரூபா சொல்லுவாங்க. அதுக்கு கறி எடுத்துட்டு வரணும். கறி எவ்வளோ கிலோ? 800 ரூபா.
கறி 800. கோழி எவ்வளவு? 150 ரூபா 200 ரூபா. சுவரொட்டி ஒவ்வொரு ஊர்ல சுவரொட்டியே 300 ரூபாயா? ஈரோடுல எல்லாம். நம்ம ஊர்ல சுவரொட்டி 100 ரூபா தானே. ஈரோடுல எல்லாம் 300 ரூபாயா? அதுக்கு சின்னமாக இருக்கும். தெரியல. சுவரொட்டி அவங்கள்ட்டெல்லாம் பெருசாக இருக்கும். இல்லை, சுவரொட்டிலாம் ஒரு ஆட்டுக்கு ஒன்றுதான் இருக்கும். ஒரு ஆட்டுக்கு ஒன்றுதான் இருக்கும். அது ஆடு சைஸுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் சின்ன பெருசெல்லாம் இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது சுவரொட்டி. அது ரத்தம் ஊறும் நல்லா சாப்பிட்டோம்னா. சூப்பராக ரத்தம் வரும் சுவரொட்டி. எனக்கு ஆட்டுக்கறியில் உருண்டை குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். மட்டன்ல உருண்டை குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்டாக. பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, கறி எல்லாம் சேர்த்து அரைக்கணும். மிக்சியில் அரைச்சிக்கிட்டு உருண்டையாக ஊற்றி எண்ணெயில் வேக வச்சுட்டு குழம்பு தாளிச்சுட்டு அதை போடணும். அது இதில் எண்ணெயில் போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு போட்டோம்னா உடையாது. சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் சேர்த்துது அந்த வாசத்துக்கு அதை பிடிக்கும். ஆயா வீட்டுலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கறி எடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல. அந்த கறியில் கறி 1/2 கிலோ எடுப்பாங்கன்னு தெரியல. நாங்கள் எத்தனை டிக்கெட்டு 7 டிக்கெட்டு வேணுமோ. ஐயா 1, பிள்ளைய 6, எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வேக போட்டு எல்லாம் அதோட போட்டுப்பார். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் கறியோட போட்டுப்பார். வாசமா இருக்கு ஆனால் குழம்பு. ஆனால் அவங்க மூந்து வைக்கல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் வரும், கறி பீஸ் வராது. அப்படிதான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். நாங்கள் எல்லாருமே. அப்போ சண்டை வந்துடாதா? ஐயாவுக்கு மட்டும் வேலைக்கு போகிறான்னா ஆயா கூட வைப்பார். அது அந்த உருளைக்கிழங்கு இல்லை, கறி பீஸ். அந்த உருளைக்கிழங்கு கூட வச்சாருன்னா கூட வைக்காட்டீங்கன்னா இப்போ உள்ளது நீங்கள் சௌகரியமாக கறி இல்லைன்னு சாப்பிட்றீங்க. அந்த காலத்தில் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றோம். இதுவே மட்டன் உரிக்கிற வீடாகவே இருந்தால் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், பிஸ்னஸ் மைண்டடாக போயாச்சுன்னா சாப்பிட தோணாது. இல்லை, எப்படி இருந்தாலும் சாப்பாடு அவசியம் தானே. அவசியம் தான். ஆனால் மிஞ்சுறதெல்லாம் அவங்களுக்கு தானே. இப்போ இன்னைக்கு ஒரு 1 கிலோ 2 கிலோ மிஞ்சி போச்சுன்னா அது அவங்க வீட்டுக்கு வித்துறாங்களே. உப்பு கணம் போடுறதுக்காக கொண்டாந்து வித்துறாங்களே. உப்பு கணம் போடுறோம்னா போடலாம். அப்போ கொஞ்சம் குறைச்ச ரேட்டுக்கு வித்துருவாங்க கொண்டாந்து. சரிப்பா, இப்போ அவங்க வீட்டுக்கு தொட்டுக்க இல்லைன்னா எடுத்துப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் இருக்கும். அது போகுதான் உப்பு கணம் ஒன்று போட அடுத்தவங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகதான். அவங்கெல்லாம் டெய்லி மட்டன் குழம்பா தான் இருக்கும். மூஞ்சில் அடிச்ச மாதிரி போயிடும். அதான் அவர் மயங்கெல்லாம் எத்த தண்ணி இருக்காங்க வச்சியில். ரொம்பவும் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொலஸ்ட்ரால். வாரத்துக்கு எத்தனை நாள் சாப்பிடலாம்? வாரத்துக்கு 1 நாள் தான் சாப்பிடலாம். அதெல்லாம் அதுவே நம்ம இருக்கிறது எல்லாமே லெவல் தான். நம்ம இருக்கிறது சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எல்லாமே கரெக்டு தான். ஒவ்வொருத்தர் இந்த வீடியோவில் பார்க்குறேன், மீன் குழம்பு வைக்கிறாங்க, கறி குழம்பு வைக்கிறாங்க, மீன் ஃப்ரை, முட்டை. ஐயோ, அது வீடியோக்காக பண்ணுவாங்க. எப்படிதான் சாப்பிடுவான்னு தெரியல. 2 பேர் தான், அம்மா மக பேரு 3 பேர் தான் இருக்காங்க. மையம் வீட்டெல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. எப்படிதான் சாப்பிடுவான்னு தெரியல 2 பேருக்கு. அப்பா எப்படி கேட்குறவங்களே கமெண்ட்ல இருக்கிறார். நீங்க பண்றது நாங்கள் 1 வாரத்துக்கு வச்சுக்கோங்க கமெண்ட்ல சொல்லுது. எப்படி சாப்பிடுவான்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் அது 10 நாளைக்கு போதும். மீன் வறுவல் எல்லாமே பண்றாங்கப்பா. பார்த்தா ஆசையா இருக்கு. நல்லா செலவு பண்றாங்க. கிறிஸ்டின் நினைக்கிறேன் அவங்க. தோசை எத்தனை சுடலான் இருக்கீங்க? இந்த அப்பதான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 ஆறு சுடுவோம். 1 2
3 4 5. உங்களுக்கு வேணுமா? எனக்கும் வேண்டாம், எனக்கு போதும். அப்புறம் என்ன வேற இடத்துல போய் பார்ப்போமா? திரி மாற்றணும். திரி மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், பூவா நல்லா இருக்கும் தோசை. தோசை நண்டு குழம்பு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசை நைட்டுக்கு சூப்பராக இருக்கு. இனிமேல் திரி மாற்றிட்டு இவன் சாப்பிடணும். நான் சாப்பிட்டேன், அவன் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். இந்த திரியெல்லாம் எடுத்து வச்சு அது திருஷ்டி சுற்றலாமா? அது ஒரு நாள் சுற்றணும். சனிக்கிழமை சுற்றலாமான்னு தெரியல. திருஷ்டி திரியை சுத்தணுமா நம்மளுக்கு சுற்றிக்கணும்? வீடை ஃபுல்லாக சுற்றி, வீடு எல்லா ரூம்லேயும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு சுற்றி, வெளியே நம்மளையும் சுற்றிட்டு கொண்டு போய் வைக்கணுமா? ஏன்? அது திருஷ்டியெல்லாம் போகுமா? சூடத்தை காமிச்சாலும் தானே போகும். சூடத்தை காமிச்சாலும் போகும். இந்த திரி எரியும்ல நல்லா, அதுக்கோசரம். எண்ணெயோட தானே இருக்கு. அது அணையவே கூடாதுண்ணா. எது? திருஷ்டி சுற்றி வைக்கிறது ரொம்ப நேரத்துக்கு எரியணும்னா எரியும். இது எண்ணெயோட தான் இருக்கு எல்லாம். இது மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளவு எண்ணெயோட தான் இருக்கு. அதனால எரியும். சாமி ரொம்ப வாசமாக உள்ளது. அதான் சாமி ரூம் எப்பவுமே இப்படி வாசமாக இருந்தால் நம்ம குலதெய்வம் வீட்டில் தங்குதுன்னு சொல்லுவார். வீட்டில் இருக்காங்க குலதெய்வம். அதனால தான் ரூமை சாத்தி வச்சிடணும். சாமி ரூமெல்லாம் எப்பயும் நம்ம சாமி கும்பிட்டு சாத்தி வச்சிடணும். நம்மளுடைய எப்போ திறந்தாலும் வாசமாக இருக்கு. வர தெய்வம் உள்ள இருக்கு. இதே வீடு ஃபுல்லாக இதே வாசம் வரணும்னா? வீடு ஃபுல்லாக நம்ம சமைக்கிறோம் கொள்கிற அந்த வாடையெல்லாம் வருதுன்னு. வீடு ஃபுல்லாக இந்த வாசம் வந்தால் நல்லது தானே? நல்லது. வீடு ஃபுல்லாக எப்படி வராது. இதுன்னா சின்ன ரூமு, இதில் இது சாம்பிராணியெல்லாம் ஏற்றுறோம். ரெண்டாவது தெய்வத்தோட அருள் இருக்கு இந்த ரூமுக்குள்ள. சாமியோட அருள் இருக்கு. சாமிக்குன்னு உள்ள ஸ்பெஷலான இடம் தானே. சாமிக்குன்னு தனி ரூமில் வச்சாதான் கதவு சாத்திரம்னா நமக்கு வாசமாக இருக்கும் கதவு திறக்கையில். இல்லைன்னா பீரோ மாதிரி வச்சு பீரோவை திறந்தும் பண்ணுறாங்க ஆளில். இது ரேக்கு மாதிரி வச்சு அடித்து அதுலேயும் பண்ணுறாங்க. நமக்கு எப்பவுமே சாமி ரூம் தான் ராசி. சாமி ரூமோட இருக்கிறது தான் ராசி. அதனால தான் வீடு கட்டையில் சாமிக்குன்னு ஒரு ரூம் கட்டியாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி. ஒருத்தருக்கு ரெடிமேடாக வாங்கி வைப்பாங்க. ஆமாம், ரெடிமேடாக வாங்கி தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதுவும் 6000 5000 இருக்கு. சின்ன இது சாமிக்கு உள்ளது அந்த இது மாதிரி. ஆமாம், நம்ம ஒரு வாட்டி கேட்டோம்னா திருச்சியில் ஒரு ஃபர்னிச்சரில் ஊர் கடைசியில் எங்கேயோ இருந்துச்சு போய். அது ஆனால் குமிஞ்சு விளக்கு ஏற்றணும், குமிஞ்சு பண்ணணும். ஒரு ரூம் கட்டுற மாதிரி வராது. ஆமாம், இனி திருவிழா நெட்டுக்கு வந்துடும். மாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சா நெட்டுக்கு எல்லா கோயில் திருவிழாவும் வந்துடும். பூச்சிரியல் எல்லா கோயில் திருவிழாவும் மாசி வந்துட்டாவே எல்லா கோயில் திருவிழாவும் வந்துடும். ஃபஸ்ட்டு விளங்கியம்மன், அப்புறம் மாரியம்மன், அப்புறம் இது சிவன் கோயில், அப்புறம் ராயவரம் திருவிழா, மந்தியம்மன் கோயில் திருவிழா, அப்புறம் அப்படியே அப்புறம் புதுப்பட்டி இது மீனாட்சி அம்மன் காமன், இது கலியூர் காமாட்சி அம்மன், அப்புறம் இது நாளைக்கு திருப்பூர் தேர் இருக்கு. திருப்பூர் தேர் இல்லை, திருப்பூர் பூ திங்கட்கிழமை. இப்படி எல்லாமே திருவிழா வந்துடும். நீ வெயில் காலத்துல யாரும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறக்காக திருவிழான்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள இருந்தா அவிஞ்சு ஊத்தும். அப்படி திருவிழான்னு சொல்லிட்டு இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊர்ல நிறைய பேர் சின்ன வயசு பையன்லாம் தண்ணி
திருவிழா டயத்தில் தண்ணி பந்தலே படுத்துக்கிட்டுருவாங்க, வீட்டுக்கு போய் படுக்காம. குளிர்ச்சிக்கா? காத்தோட்டு நல்லா வரும், வெளியே படுத்தா இயற்கை காற்று நல்லா வரும்ல. ஏசி மாரி வரும் இயற்கை காற்று. அதுவும் காலையில் குளிர ஆரம்பிக்கும், காலையில் மட்டும். சரி, இன்னைக்கு நைட்டு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதான், வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.